ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நாம் காளான் 65 எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இதற்கு வந்து காளானை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காளானை ஒரு 4 பீஸாக வர அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 400 கிராம் காளான். இது இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து மைதா வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடலை மாவு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோள மாவு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சில்லி பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து தனி மிளகாய் தூள். சீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். அடுத்தது கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. அடுத்தது சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாத மீடியமான பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. அதாவது இட்லிக்கு மாவு கரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை இதில் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா போட்டு பிரட்டி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காளானை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் எண்ணெயில் சேர்த்துடலாம். செய்கிற நேரத்தில் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ காளான் 65 நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சுவையான காளான் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி காளான் வாங்கினீங்கன்னா இதே ரெசிபி தான் நீங்களே செஞ்சு பார்ப்பீங்க. இப்போ இதே மாதிரி மீதமுள்ளதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.